ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வேர்க்கடலை பர்ஃபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால எனக்கு வந்து வேர்க்கடலையோட கலர் வந்து இப்பயே மாறிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து வேர்க்கடலையே சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலை எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமாக வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து வேர்க்கடலை வந்து கலர் மாறிடுச்சு. இன்னுமே வந்து இது வந்து டார்க் ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க வேர்க்கடலை வந்து வறுபட்ட இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் கொரகொரப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா அதில் இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்போ வந்து கடலை மிட்டாயோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதுக்காக தான். இப்போ நான் 1.5 டம்ளர் வந்து வேர்க்கடலைக்கு 1 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து பாகுப்பதம் வந்து வரணும். நல்லாவே வந்து தண்ணியில் பாகு வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்குள்ளே கரெக்டாக உருண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லாவே தண்ணி சுண்டிடுச்சு. நான் வந்து நிறைய தடவை செஞ்சதுனால எனக்கு வந்து பாவோட கன்சிஸ்டன்சி எனக்கு எப்படி வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் தடவை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து பாகை எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா அது உருண்டையாக எடுக்கிறதுக்கு வரணும். அப்போ தான் வந்து பாகு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து வேர்க்கடலை சேர்க்கலாம். இப்போ வந்து என்னோடய பாகு வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு பவுடராகவே கொட்டுது அப்படின்னு. நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடராக வராது. அதில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி கொலகொலப்பாக வந்துடும். இது வந்து வேகணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. கொட்டினோடனே நல்லா கிளறி வெல்லம் பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆனவுடனே நீங்கள் எடுத்து எண்ணெய் தடவுன பிளேட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். இது வந்து வேகணும் பாகில் அப்படிங்கிறலாம் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி. அது வந்து சட்டியில் வந்து ஒட்டாமல் வருது இல்லையா? இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து சூட்லேயே தான் செய்யணும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சூட்லேயே இப்போ பாருங்கள், நான் வந்து ஊற்றிட்டு உடனே அழுத்தி விட்டுட்டேன். இந்த சூட்லேயே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு கோடு மாதிரி கட் பண்ணி உடைக்க தேவையில்ல. ஒரு கோடு மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உடைச்சோன்னா நல்லா உடஞ்சி வந்துடும். பாருங்கள், நான் கோடு மாதிரி போட்டுட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து எடுத்து நல்லா உடச்சி வச்சா நம்மளோட வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.